வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 388ஆக அதிகரிப்பு. 5வது நாளாக மீட்புப் பணிகளில் ஈடுபடும் இந்திய ராணுவம். வயநாட்டில் நிலச்சரிவு தொடங்கிய இடத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்குழு. பாதிப்புகளை காட்சிப்படுத்த மலைப்பாதையில் 16 கிலோமீட்டர் பயணம். சூரல் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட போது யானை கூட்டத்திடம் பேத்தியுடன் சிக்கிய பாட்டி. வேண்டிக் கொண்டதால் கண்ணீர் வடித்த யானைகள் எதுவும் செய்யவில்லை என பாட்டி நெகிழ்ச்சி. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் சிக்கி தவித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் நேற்று உயிருடன் மீட்பு. ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு வந்த ராணுவம். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட போது கதறிய மக்கள். பதற வைக்கும் கடைசி நிமிட ஆடியோ பதிவு. നിങ്ങളൊക്കെ ആരേലും ഈ ഫോൺ ഓണാക്കുക, ഞങ്ങളെ ഒന്ന് രക്ഷിക്കണേ ദൈവമേ. ഞങ്ങള് 3-4 കൊഞ്ചു മനുഷ്യർ എല്ലായിടത്തും വെള്ളം കയറി ഞങ്ങൾ പേരയുടെ മണ്ടയ്ക്ക് നിൽക്കുവാ. മുണ്ടക്കായി അമ്പലക്കുന്ന് പൊട്ടിയിട്ടുണ്ട്. ഞങ്ങളൊക്കെ അവിടുന്ന് കുറെ ആൾക്കാർ രക്ഷപ്പെട്ടിട്ടുണ്ട്. എന്താ സ്ഥിതിയൊന്നും അറിയില്ല. കറണ്ടും ഇല്ല, കറണ്ടിന്റെ അല്ല, ലൈനൊക്കെ പൊട്ടിച്ചാടിയിരിക്കുകയാണ്. ഞങ്ങളിവിടെ വെള്ളത്തിൽ കുടുങ്ങി നിൽക്കുകയാണ്. ആരെങ്കിലും ഞങ്ങൾ രക്ഷപ്പെടുത്താൻ പറ്റുന്നുണ്ടെങ്കിൽ ഒന്ന് ചെയ്യും. വയനാട്ടിൽ നിലച്ചരിവ് ബാധിத்த இடங்களில் ராகுல் காந்தி 2வது நாளாக ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் சார்பில் வீடுகள் வழங்கப்படும் எனவும் உறுதி. நீலகிரி கொடைக்கானலில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. வயநாட்டில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ள தமிழக குழுவுடனும் காணொலியில் ஆலோசனை. காவிரி ஆற்றுப் பகுதிகளில் இன்று ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம். படித்துறை இல்லாத பகுதிகளில் நீராட தடை. போதிய பாதுகாப்பு ஏற்படுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தாம்பரத்தில் நடக்கும் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை செங்கல்பட்டு இடையே இன்று முதல் ஆகஸ்ட் 14 வரை 55 மின்சார ரயில் சேவை ரத்து. 70 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இலங்கை சிறையிலிருந்து விடுதலையான 21 தமிழக மீனவர்கள் சென்னை திரும்பினர். இலங்கை கடற்படை படகு மோதி இறந்த ராமேஸ்வரம் மீனவர் மலைச்சாமி உடலும் தாயகம் வந்தது. புத்தம்புது பொலிவுடன் புனரமைக்கப்பட்ட சென்னை அண்ணா மேம்பாலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல். குவிண்டாலிற்கு சன்னரக நெல்லுக்கு 2450, பொதுரக நெல்லுக்கு 2405 வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. கேரளாவில் நிலச்சரிவு நிவாரணப் பணிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்த நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன். சேதமடைந்த பகுதிகளை மறு கட்டமைக்க ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என அழைப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவின் மனு பாக்கர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம். ஏற்கனவே 2 பதக்கங்கள் வென்ற நிலையில் மேலும் ஒரு பதக்கம் வெல்ல வாய்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டனில் அரையிறுதிக்கு முன்னேறினார் லக்ஷயா சென். 52 ஆண்டுகளில் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய ஆடவர் ஹாக்கி அணியும் காலிறுதிக்கு தகுதி. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டிரா. இந்தியாவின் வெற்றிக்கு 1 ரன் தேவைப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்து ஆல் அவுட் ஆனதால் ரசிகர்கள் ஏமாற்றம்.
போதுமான வாக்குகள் கிடைத்ததால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தேர்வானார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ். பெருமையாக கருதுவதாக சமூக வலைதளத்தில் கமலா ஹாரிஸ் பதிவு. ககன்யான் திட்டத்தில் பயிற்சி பெற்று வரும் 2 இந்தியர்கள் விண்வெளிக்கு செல்ல தேர்வு. அமெரிக்க விண்வெளி நிறுவனமான ஆக்சியம் முதல் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணிக்க உள்ளனர். நாம தற்போது சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு பாலத்தில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி பார்த்தோமானால் வெறும் பாறாங்கற்களால் இந்த கற்குவியல்கள் காணப்படுகின்றன. நம்ம மேல அந்த அல்மாரி ஸ்லாப் விழுந்து அது மேல அந்த வீட்டோட மேல் கூரை விழுந்து அது மேல அந்த மண்ணை போட்டு மூடி இருக்குது. இது லைஃப்ல இந்த மாதிரி எங்கேயுமே சம்பவம் நடந்ததில்லை. இந்த மாதிரி எங்கேயும் சம்பவம் நடக்கக்கூடாது. கடவுள் தேசத்தை கண்ணீர் குளமாக மாற்றிய கொடூர நிலச்சரிவு தொடங்கிய கிராமம் முற்றிலும் மண்ணிற்குள் புதைந்தது. காணாமல் போன கிராமத்தை தேடி மலையடிவாரத்திலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு குழு 16 கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ளது. தரைமட்டமான மலை கிராமம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்துதான் அந்த நிலச்சரிவானது ஏற்பட்டது. நமது செய்தியாளர் ரகுவரன் மற்றும் ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் சுட்டிக்காட்டும் இந்த இடம்தான் பூஞ்செரி மட்டம் கிராமம். மலை உச்சியில் எழில் நிறைந்து காணப்பட்ட இக்கிராமத்தையே தற்பொழுது காண முடியவில்லை. கடந்த திங்கட்கிழமை இரவு வரை பூஞ்செரி மட்டம் கிராமத்தில் 150 வீடுகள் இருந்தன. ஆனால் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இக்கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளும் தரைமட்டமாகின. பூஞ்சேரி மட்டம் கிராமமே முழுவதுமாக அழிஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். ഇത് വീണ് കിടക്കുന്നു. ഇത് വീണ് കിടന്നു. അങ്ങനെ ഞാൻ എന്താക്കി വിളിച്ച് സുഹൃത്തുക്കളൊക്കെ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, ഇല്ല എൻ്റെ വീട് പോയിക്കണം, എൻ്റെ വീട് ഇങ്ങനെ പോയിട്ടുണ്ട്, ഇങ്ങനെയാണ് പറഞ്ഞത്. என்னன்னு தெரியல இப்போ என்ன நடந்தது. அப்போ இங்க இருந்து இப்படி வந்து பார்க்கும்போது எல்லாம் தண்ணி நிறச்சி தண்ணி இருக்குது. இந்த மரம் எல்லாம் வந்து இங்கே வந்து அடைஞ்சாச்சு. நீங்கள் பொண்டாட்டியும் அண்ணன் உலகையே கேரளா பக்கம் திரும்பி பார்க்க வைத்த கொடூர நிலச்சரிவு இந்த கிராமத்தில்தான் தனது ஆட்டத்தை முதலில் தொடங்கியது. பூஞ்செரி கிராமத்தை மண்ணிற்குள் புதைத்த நிலச்சரிவு மலைகளையும் பள்ளத்தாக்குகளாக மாற்றியது. அதாவது மலை உச்சியில் இருந்து சுமார் 200 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. பூஞ்செரி கிராமத்தில் தனது கோர பயணத்தை தொடங்கிய நிலச்சரிவு செல்லும் வழியில் உள்ள முண்டக்கை கிராமத்தையும் முற்றிலும் அழித்தது. நான் இருக்கக்கூடிய மலை உச்சி பகுதியில் நான் இருக்கிறேன். நீங்கள் தூரமாக இருக்கிறத பார்க்கலாம். அதுதான் முற்றிலுமாக இருந்த இந்த அழிந்து போன இந்த முண்டக்கை என்ற ஒரு கிராமம். அந்த கிராமம் அந்த தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. நம்ம மலை உச்சியில் இருக்கோம். இங்கேருந்து ஃபோர்ஸாக வந்த பாறைகள் தான் அந்த கிராமத்தை அழிச்சிருக்கு. இங்கேருந்து இவ்வளோ பெரிய பாறைகள் எல்லாமே ஒரு மலையே கரைஞ்சு வந்தது போல் அந்த பாதைகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த நேராக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்த கிராமம் தான் முண்டக்கை என்ற ஒரு கிராமம். அந்த கிராமம் முற்றிலுமாக தற்போது அழிஞ்சு போயிருக்கு. சூரல் மலையில் இருந்து முண்டக்கை செல்வதற்கு இந்திய ராணுவம் தற்காலிக இரும்பு பாலத்தை அமைத்தது. ஆனால் முண்டக்கையில் இருந்து பூஞ்செரி கிராமத்திற்கு செல்வதற்கு தற்போது வரை எந்த வசதியும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் நியூஸ் 18 தமிழ்நாடு குழு சுமார் 16 கிலோமீட்டர் தூரம் காடு மலையை கடந்து நடந்து சென்றே பூஞ்செரி கிராமத்தை எட்டியுள்ளது. மண்ணிற்குள் புதைந்த பூஞ்செரி கிராமத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த நிலவரம்
தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. மீட்பு பணிகளும் பூஞ்சேரி கிராமத்தில் முழு வீச்சில் தொடங்கப்படவில்லை. எனவே மலை உச்சியில் உள்ள கடைசி கிராமமான பூஞ்சேரியில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மனதை பதற வைக்கும் என்றே அஞ்சப்படுகிறது. இது போன்றுதான் இந்த பூஞ்சேரி கிராமம் முதலாக இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட இடத்துடைய நிலைமை இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்கு. மீட்பு படையினரும் அந்த ஜேசிபி இயந்திரங்களும் பாதைகள் இல்லாததுனால பாதைகளை உடைச்சு பாறைகள் எல்லாம் உடைச்சு அதுல இருந்து தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. முற்றிலுமா பார்க்கலாம். இந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க 10 பேரையுமே தற்போது காணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. மிகவும் ஒரு அவலமான நிலையை தான் இருக்கிறது. நீங்க அந்த பக்கம் பார்க்கலாம். அந்த பக்கம்லாம் வீடுகள் இருந்த பகுதி. ஆனால் அந்த வீடுகள்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று அங்கே இருக்கிறது மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு மிகவும் ஒரு மோசமான நிலையில தான் இன்னும் இந்த கிராமம் இருக்கு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன், பூஞ்சேரி கிராமத்திலிருந்து.